Hi, good evening to everyone. Welcome back to Investment Achievement. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஒரு ஸ்கேம் உண்டான அலர்ட் அப்படின்றது தான் சொல்லலாம். ஓகே, என்ன ஸ்கேம் ஏதுன்றது பாத்தீங்கன்னா நம்ம குரூப்ல வந்து ஒரு சில ஆள் பிடிக்கும் வேலை நடைபெற்று கொண்டுள்ளது அப்படின்றத சொல்லலாம். இந்த ஆள் பிடிக்கும் வேலையை வந்து எனக்கே வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்றது, என்னுடைய ஐடிக்கே இன்பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணி நாங்க இப்படி பண்றோம், நீங்க இதை வந்து பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அச்சீவ்மெண்ட் குரூப்ஸ் அண்ட் பேஜஸ் எந்த ஒரு பொறுப்பு ஏற்காது. யாருன்னா நாங்க வந்து லாஸை ரெக்கவர் பண்ணி தரும், எங்க கிட்ட பிஎம்எஸ்ல வாங்க, அக்கௌண்ட் ஹேண்ட்லிங்க்கு வாங்க, அண்ட் தென் கால்ஸ் கொடுக்குறோம் அப்படின்ற சர்வீசஸ் நாங்க யாரும் எதுவும் பண்றது கிடையாது. நீங்க யாருக்குன்னா கொடுத்துட்டு ஏமாந்தீங்கன்னா நிர்வாகம் பொறுப்பு ஏற்காது அப்படின்றத சொல்லிக்கலாம். இப்போ அந்த வேலையை பார்க்கக்கூடிய நபர்கள் யார், என்ன ஏது அப்படின்றத பிரீஃபா பார்ப்போம். அவங்க வந்து நம்ம குரூப்ல இருக்கிறாங்க. யார் என்ன ஏதுன்றது எனக்கு தெரியும். தெரிஞ்சும் நம்ம கண்டும் காணாம இருந்ததுக்கு காரணம் வேற. இன்னைக்கு நடைபெற்று இருக்கிற விஷயம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பேஜ்ல இப்ப என்னுடைய உழைப்பை நீங்கள் திருடி சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்டுக்குங்க. அதை பத்தி நான் வந்து நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்கன்றது எனக்கு தெரியும். அதாவது நம்ம போடுற போஸ்ட்டை காப்பி பண்ணி உங்களுடைய குரூப்ல போஸ்ட் பண்ணி இருக்கிறதும் எனக்கு தெரியும். அதுக்குண்டான எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு, அது எல்லாமே ஷோ பண்றேன். பட் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு அவங்க எடுத்த ட்ரேடையும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்தையும் நம்மளுடைய குரூப்ல போட்ட விஷயத்த அப்படியே காப்பி பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க பேஸ்ட் பண்ணிருக்கிறீங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல பேஸ்ட் பண்ண நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள். அந்த குரூப்ல வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனையோ பேர் உள்ள இருக்கிறாங்க. முதல்ல இதை தெரிஞ்சுக்கோங்க. அவங்க நீங்க என்னதான் இங்க இருந்து கட் காப்பி பேஸ்ட் பண்ணி போனாலும் அங்கிருந்து இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு அலர்ட், என்னுடைய குரூப்ல இது மாதிரி வேலையை பண்ணிக்காதீங்க. இதை எப்படி நம்ம சொல்லலாம், மற்றவங்களுடைய கஷ்டத்தை திருடாதீர்கள் அப்படின்றதான் சொல்லலாம். ஓகே, அந்த குரூப் என்ன ஏதுன்றது பிரீஃபா பார்ப்போம். ஓகே, ஸ்கேம்னு சொல்லணும் இல்லையா? இந்த ஸ்கேம் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பரமசாமி பாண்டியன் இந்த ஐடியில இருந்து பல பேருக்கும் சேம் இதே ஒரு ரிப்பீட்டட் மெசேஜா எல்லாருக்குமே பாஸ் ஆயிட்டு இருக்கு. என் பெயர் மு பரமசாமி பாண்டியன், எம்பிசி எம்பிஎல்னுட்டு ஒரு ஸ்டோரியே பக்கம் பக்கமா எழுதி அனுப்புறாரு. இதை வந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. இதை எதற்கு எனக்கு அனுப்பினீர்கள்னு கேட்டேன். அதுக்கு அவர் வந்து என்ன ரிப்ளை கொடுத்தாருன்னா, ஆப்ஷன்ஸ் என்னால் வரணும் ஈட்ட முடியவில்லை, அதற்கு உங்கள் ஆலோசனை கேட்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஓகே, என்கிட்ட ஆலோசனை கேட்டாரு, அதுக்கோசரம் அது அந்த மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருந்தாரு. இதே மெசேஜ ரிப்பீட்டடா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 10-15 பேருக்கு மேல பாஸ் பண்ணிருக்காரு. இது வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நடந்த விஷயம். நான் அதெல்லாம் வந்து நான் இனிமே சொல்லல. சரி, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போறாங்க போங்க அப்படின்ட்டு விட்டுட்டேன். பட் வந்து இன்னைக்கு பண்ண விஷயம் தான் எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருந்தது. என்னுடைய ஸ்டூடெண்ட் உடைய உழைப்பை எடுத்ததுதான். ஓகே, உங்களுடைய குரூப்ஸ் என்ன ஏதுன்றது பாத்தீங்கன்னா, கிருஷ்ணா ட்ரேடிங் கன்சல்டன்சி அப்படின்றது இதுதான் அவங்களுடைய குரூப்ஸ். இந்த குரூப்ஸ்ல வந்து நம்மளுடைய போட்ட இமேஜ் நான் கூட கட் காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்லலைங்க. ஒரு ஒரு ஏதாவது ஒரு இன்ஸ்டாகிராம்லயோ எதுலயோ ஒரு ஸ்டாக்ஸ் ஏதாவது சொல்றாங்கன்னா அந்த ஸ்டாக்ஸை டெக்னிக்கல் வைஸ்ல நான் பார்ப்பேன், ஃபண்டமெண்டல் வைஸ்ல நான் பார்ப்பேன். இதெல்லாம் சூட்டப்பா இருந்துச்சுன்னா தான் அந்த ஸ்கிரிப்டை என்னுடைய வீடியோல சேர்ப்பேன். அப்ப அதுவும் வந்து சுட்டு போடுறது தான், புரியுதுங்களா? ஆனா அவங்க சொன்ன ஸ்டாக்கை நான் அனலைஸ் பண்ணி தான் போடுவேன். அப்படியே அவங்க போட்ட மெசேஜை நான் எடுத்து வந்து இங்க கட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண மாட்டேன். இதுல வந்து அவங்க போட்ட இமேஜ்ல இது வந்து யாருடைய இமேஜ், யாருடைய லோகோ என்ன ஏதுன்றது தெரியும் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்கு. இதுல வந்து அவங்க குரூப்ல போட்டிருக்கிறாங்க. என்ன சொல்றது, ஏங்க ஒரு லோகோவை கூட அங்க ஹைட் பண்ண மாட்டீங்க. அட்லீஸ்ட் இதை வந்து நீங்க ஒரு கண்டென்ட்டா டைப் பண்ணியாவது போட்டிருக்கலாம் இல்லையா? எதுக்கு இந்த வேலை சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நம்மளுடைய குரூப் இன்வெஸ்ட்மெண்ட் அச்சீவ்மெண்ட் குரூப். இது நம்ம என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து ரம்யா சாந்தி. இவங்க வந்து நான் செய்த தவறு டேட்டா பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு இதுல வந்து ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணுங்க. இது வந்து அவங்களுடைய என்னது ட்ரேடிங் வியூடைய அக்கௌண்ட். அவங்களுடைய ஜிமெயில் ஐடியில என்ன நேம் கொடுத்து சேவ் பண்ணிருக்காங்களோ அதுக்குண்டான நேம் தான் அங்க இண்டிகேட் பண்ணும். இப்போ நீங்க உங்களுடைய ட்ரேடிங் வியூவை கூட ஓபன் பண்ணி பாருங்களேன். இங்க ரம்யா சாந்தி, அப்ப ஆர் கேப்ஸ், இந்த ஆர் வந்து இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்குங்களா? அவங்களுடைய நேம் அதுதான், அவங்களுடைய ஐடி அதுதான். இந்த ஐடியை கூட அப்படியே இங்க போட்டிருக்கிறாங்க. இத பாருங்க, இன்னைக்கு வந்து நம்ம டேட்டா பேட்டர்ன்ஸ் அவங்க என்னென்ன போட்டு அனுப்பிச்சிருந்தாங்களோ அத்தனையும் கதை, திரைக்கதை, வசனம், காப்பி பேஸ்ட். ஓகே, அவங்களுடைய இமேஜ் இதுல வந்து அவர் வந்து வேற ஒருத்தருக்கு அனுப்பிச்சு வேற ஒருத்தர் வந்து பண்ணி ஏதோ அனுப்பிச்சிருக்கிறாங்க. இதுல இருக்கு யாருடைய ஐடி இருக்கு தெரியுதுங்களா?
இந்த ஐடி யாருடையது? இங்க இந்த ஆர் லோகோ, இந்த சேம் பேட்டர்ன் அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட். எங்க இதெல்லாம் வந்து என்னுடைய உழைப்பை எடுத்துக்குங்க, எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய ஹார்ட் ஒர்க்கை எடுக்காதீங்க அப்படின்றது தான் சொல்லுவோம். புரியுதுங்களா? நம்ம சொல்ற ஸ்டாக்ஸை நீங்க ரெஃபர் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை பத்தி நான் என்னுடைய ஆட்சேபமே கிடையாது. யாருன்னா பழிச்சுக்கிட்டு சம்பாதிங்க அப்படின்றது தான் சொல்லுவேன். என்னுடைய மாணவர்கள் அந்த பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சது தெரியுங்களா? அதனுடைய ஹார்ட் ஒர்க் வந்து டெடிகேஷன் தான் அந்த பிள்ளைகிட்ட தான் கேட்கணும். என்ன சொல்றது, ஒரு சார்ட் எல்லாம் அவ்வளோ அழகா நீட்டா ப்ரெசென்ட் பண்ணி பென்சில்ல டிரா பண்ணி நான் கிளாஸஸ்ல எடுத்ததெல்லாம் சார் இது கரெக்டுங்களா இது கரெக்டுங்களான்னு கேட்கும்போது ஜனாஜி தான் அந்த குழந்தைய ஜாயின் பண்ணி விட்டாரு நம்ம குரூப் கிளாஸஸ்ல. அவ்வளோ ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். என்னது அவ்வளோ ஹார்ட் ஒர்க் டெடிகேஷனோட வேலை செஞ்ச அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதை எடுத்து போடுறது எனக்கு ரொம்பவும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்படின்றது தான் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, லாஸை ரெக்கவர் பண்ணி தரேன் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இது அவங்க வாட்ஸ்அப் குரூப்ல, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல என்னுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க. இது வந்து வாட்ஸ்அப் உடைய இமேஜஸ் தான், என்னுடைய குரூப்ல வந்த இமேஜஸ் தான். என்னென்ன நீங்க போட்டீங்களோ அத்தனையும் இங்க வந்திருக்கு அப்படின்றது தான் சொல்லலாம். நாங்க எந்த ஒரு பெய்டு சர்வீஸும் கொடுக்கறது கிடையாது. நம்ம யாருக்கும் இந்த ஸ்டாக் சஜஷன்லாம் கொடுக்கறது இல்லை. லேர்ன் அண்ட் தென் ஏர்ன், இதுக்கோசரம் தான். ரெக்கார்டட் வீடியோஸ் கூட நான் கொடுக்கறது இல்லை. ரெக்கார்டட் வீடியோஸை ப்ரொவைட் பண்ண ஒரு சில பேருக்கு அதையும் வித்து காசாக்குனாங்க. அதுலயும் அந்த லோகோஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்மளுடைய லாஸ்ட்ல வரக்கூடிய நம்மளுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கிளாஸஸ்குள்ள வந்த நண்பர்கள் உண்டு. நீங்க ரெக்கார்டிங் கிளாஸஸ்ல யாருமே எதுவுமே ஏர்ன் பண்ணிக்க மாட்டீங்க. அந்த நாலேஜஸை ஏர்ன் பண்ணவே முடியாது. ஒரு குரூப் ஸ்டடியில 10 பேர் கூட வரும்போது அங்க டவுட் கேட்கும்போது 10 பேர் இல்ல 11வது ஒரு நபர் ஒரு என்ன சொல்றது வித்தியாசமான ஒரு கேள்வியா கேட்பாரு. அவர் கேட்க கேள்வி வந்து லூசுத்தனமா இருக்கும். அந்த லூசுத்தனத்தை அவ்வளவு பெரிய விடை ஒளிஞ்சிருக்கும். இதெல்லாம் வந்து டைரக்ட் கிளாஸஸ்ல தான் உங்களால புரிஞ்சுக்க முடியும். சோ என்ன சொல்ல வரன்றதை புரிஞ்சுக்குங்க. மற்றவங்களுடைய உழைப்பை மட்டும் திருடாதீர்கள். இது நிலைக்காது. ஒரு கண்டென்ட்டே உங்களால வந்து கிரியேட்டிவிட்டியே பண்ண முடியலன்னா நீங்க எப்படி வந்து கிளாஸஸ் எடுப்பீங்க? எப்படி உங்க ஸ்டூடெண்ட்க்கு டவுட் கிளியர் பண்ணுவீங்க? லேர்ன் அண்ட் தென் ஏர்ன் அப்படின்றது தான் சொல்லலாம். அப்கமிங் 30th March கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. எவ்ரி சாட்டர்டே சண்டே மட்டும் தான் கிளாஸஸ்க்கு உண்டான டீடைல்ஸ். நோ மோர் ரெக்கார்டிங் கிளாஸஸ். வியா கூகுள் மீட்ல மட்டும் தான் போகும். 6 PM to 8 PM டோட்டலி 8 செஷன். இதுக்குண்டான ஃபீஸஸ் என்ன ஏதுன்னு பாத்தீங்கன்னா 3000 ரூபி. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதுதான். விர்ச்சுவல் பேமெண்ட் ஐடியும் இதுதான். பார்க்கக்கூடிய நண்பர்கள் லைக் தட்டி விடுங்க. நிறைய நண்பர்கள் வந்து லைக்ன்றதே போட மாட்டேங்கிறீங்க. 200 பேர் பாக்குறீங்க. அந்த 200 பேர்ல ஒரு 100 பேராவது ஒரு லைக் தட்டி விட்டீங்கன்னா மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.